விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னால் அவர் உண்மை உள்ளவனாக இருக்கிறார். அவர் நித்தமும் உண்மை உள்ளவனாக இருக்கிறார். நேற்று மாத்திரம் உண்மை உள்ளவனாக இல்ல, இன்று மாத்திரம் உண்மை உள்ளவனாக இல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த நிலையில என்னை பார்த்து கொண்டிருக்கீங்க என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தேவாதி தேவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். உங்களுடைய மன கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மன வேதனைகள் உங்களுக்கு தெரியும். பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டோடு பார்த்து நீங்கள் துதிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டோடு எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து பாடுவீர்கள், என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. சேர்ந்து பாடுங்க. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர்மா, நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. எல்லாம் கண்ணு உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. Jesus. ஓகே, நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, போன வெள்ளிக்கிழமை என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலை, என்னன்னு சொல்ல முடியாது, பட் it was so tough for me to overcome it. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நான் சந்திக்க நேர்ந்தது. நான் அதை எதிர்பார்க்கல. It was my personal. Even my parents, they didn't know about it. I didn't want them to know about it. So என்னுடைய மனசு எப்படி சொல்றது, சுக்குநூறா உடையிற நிலைமை ஆயிடுச்சு. நான் யாருக்காவது கால் பண்ணலாம்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது. என் மனசு ஏதோ ஒரு திங்கிங்லேயே இருந்தேன். நான் நினைச்சேன், இதுலேருந்து நான் எப்படி ஆண்டோட நான் வெளியே வர போறேன், how am I going to overcome it அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு சூழ்நிலை. இதை நான் ஒரு சாட்சியா சொல்றேன். ஸோ அந்த டைம்ல பார்க்கும் பொழுது என் மனசு உடைஞ்சு, நான் என்ன என் கண்ணில் இருந்தது, என்கிட்ட இருந்தது ஒன்னே ஒன்று மட்டும்தான், கண்ணீர் மட்டும்தான். என் கண்ணில் இருந்து தண்ணி வத்த மாட்டேங்குது. நானும் சிரிக்கிறேன், எங்கேயோ போறேன், என்னமோ பண்றேன், மொபைல் பார்க்குறேன், சர்ச்சில் போய் போர்டு வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்குமே மனசு தோண மாட்டேன். சாப்பிட தோணல, நைட்டு தூங்கல, பசிக்குது ஆனால் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஈவன் நான் பாஸ்டர் பிரேசன் அவர் கூட நான் கால் பண்ணி நான் சொல்ல நினைச்சேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்ல நினைச்சேன். பட் அவர் சொல்லலை. எப்படி சொல்றது, சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு திடீர்னு இந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. எனக்கு அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. அப்ப நான் நினைச்சேன், நான் இப்ப எந்த நிலைமையில இருக்கிறேன்னு என்னோட மேட்ரு கிடையாது.
சமூகத்துக்கு வந்து when I spend my time with God, in the presence of God, where I am only connected with God, வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நான் ஆண்டவருடைய பிரசனத்துல மாத்திரம் உட்காந்து ஆண்டவர் கூட மாத்திரம் உட்காந்து நான் பேசிட்டு தான் என்னுடைய அட்ரஸ் வேற, என்னுடைய அடையாளம் வேற. எந்த சூழ்நிலை என்னை பார்த்து கட்சித்தது, அந்த கட்சிக்கிற சிங்கம் போல என்னை கட்சித்த சூழ்நிலைக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்தி வைக்க வல்லவனாக இருக்கிறார். God's presence is something that which redefines your address, which redefines your identity. உங்களுடைய ஐடென்டிட்டிக்கு என்ன சொல்றது? உங்களுடைய பெயரை அதை மாற்றி சொல்லும். நீங்க யாருங்கிறதே அதை மாற்றி சொல்லும். அது ஒரு விஷயம் அது பண்ணுது. உங்களுடைய பெயரை மாற்றி சொல்றதுக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் இருக்கு. அது ஒன்று மட்டும்தான் பண்ண முடியும். அது வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய பிரச்சனை மட்டும்தான். எனக்கு அந்த பாட்டு மாத்திரம் தான் மனசுல ஓடிட்டாச்சு. நைட்டு தூங்கும்போது கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது, நிறுத்த முடியல. சாப்பிடும்போது ஏதோ மனசுல வலி, சரியான வலி, பயங்கர வலி. நான் ஆண்டவர் பார்த்து சொன்னேன், ஆண்டவரே நான் இப்ப இந்த சூழ்நிலையில இருக்கேன், ஆனா இந்த சூழ்நிலையிலேயே நான் இருக்க போறது கிடையாது. நான் இப்ப மேபி இந்த சூழ்நிலைக்குள்ளார நான் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாம முட்டைக்கு போய் உட்காந்துருக்கலாம். ஆனா I'm not going to remain just as I am. நான் இப்படி இருக்கிறதே கிடையாது, இப்படியே நான் இருக்க போறது கிடையாது. நான் எழுப்பி மேல வருவேன். நான் எப்படி அது மேல வர முடியும்? ஆண்டவருடைய பிரசன்னத்துல மாத்திரம். நீங்க எந்த சூழ்நிலையில இந்த லைவ் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. Whatever you're going through, whatever the situation that's troubling you right now, let me tell you people, when you get into the presence of God, God's presence can change your destiny. God's presence can change your identity. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய திட்டங்களை மாற்ற போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய பிசாசு உங்கள் மேல் வைத்திருக்கிற கையெழுத்துக்களை திருப்பி போட போதுமானதாக இருக்கிறது. என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? நீங்க இல்லைன்னா நான் இல்லப்பா, உங்களுடைய பிரசனம் மாத்திரம் போதும். உங்களுடைய பிரசனத்துல மாத்திரம் என்னுடைய லைஃப் இருக்கு. உங்களுடைய பிரசனத்துல மாத்திரம் என்னுடைய உயிர் இருக்கு. உங்களுடைய பிரசனத்துல மாத்திரம் எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே இருக்குமா? என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? எல்லா கண்களையும் மூடி, எல்லா கண்களையும் மூடி அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக. Holy Spirit, take all control of us.
பிரசன்னமே உடைந்த நாட்கள் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே சுகமாகும் அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே உடைந்த நாட்கள் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே விலை போகாயங்கள் மலை சேர்ந்து பாடுங்க. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது கருவி. நீடலாம் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. சொல்லுங்க. உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான், உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் தகுதி. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. கழுகோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதோட வாழ்க்கை பாதியா இருக்கு. அதனுடைய வாழ்க்கை பயணமே இரண்டு வகையா பிரிக்கிறாங்க வல்லுநர்கள், இல்ல அதை பத்தி படிக்கிறவங்க. முதல் 40 வருஷம், முதல் 40 வருடம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழும். அந்த 40 வருடம் கழித்து அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய பறக்கிற அந்த ஸ்ட்ரென்த், அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது குறைஞ்சிடும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது குறைஞ்சு போகும். அந்த 40 வயசுக்கு பின்னாடி என்ன ஆகும்னா, அதனால சரியா பறக்க முடியாது. அதனுடைய அந்த வாய், அது எனக்கு தமிழ்ல அது கரெக்டா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, அது மழுங்கி போயிடும். அதனால இறைகளை பிடிக்க முடியாது. So what it does is that, அது என்ன பண்ணும்னா அதோட மலைக்கு போய் மலை முகட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் உச்சிக்கு போயிட்டு, பிகாஸ் கழுகு எவ்வளவு உச்சிக்கு வேணாலும் அதனால பறக்க முடியும், ரொம்ப உச்சிக்கு பறக்க முடியும் கழுகால. ஸோ நல்ல ஒரு உயரமான இடத்துக்கு போயிட்டு உட்காந்து என்ன பண்ணுவாமா, தன்னுடைய வாயினால, அழகு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய வாய்க்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அழகை வைத்து என்ன பண்ணுவாமா, தன்னுடைய சிறகுகள் எல்லாவற்றையும் பிடிங்கி எடுத்து கீழே போட்டுரும். கடைசியில அதனுடைய அழகை அதுவே ஒரு பாறையினால இடிச்சு உடைச்சிடும். அது மிக மிக கழுகுக்கு மிக ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன், மிக கொடூரமான ஒரு வலி நிறைந்த அந்த தருணத்துல கழுகு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா புது சிறகுகள் போல முளைக்க ஆரம்பிக்கும், புது அழகு முளைக்க ஆரம்பிக்கும்.
வேகம், அதனுடைய பவர், அதுல இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் முன்னாடி இருந்ததை காட்டிலும் பின்னாடி மிக மிக வலிமையானதாக கழுகு மாறும். தேவச்சனமே பைபிள் கூட அதே தான் சொல்லுது. கழுகை போல செட்டை அடித்து பறப்போம். நம்ம காத்திருப்போம் என்று சொன்னார். நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ரொம்ப டல்லா போகுது, ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு என்னுடைய வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்குதோ, ஏன் நான் இந்த சூழ்நிலை கடந்து போறேன்? கழுகு எப்பொழுது உடைந்து உட்காடுகிற நிலைமை வருதோ அந்த நிலைமை, அந்த இடத்துல, அந்த டைம் பீரியட்ல தான் அதோடைய ஸ்ட்ரென்த் ரினியூ ஆகப்படுது. அப்படின்னா புதுப்பிக்கப்படுகிறது, அதனுடைய பலன் புதுப்பிக்கப்படுகிறது, தன்னுடைய சிறகுகளின் பலன் புதுப்பிக்கப்படுகிறது, தன்னுடைய அழகில் வாய்னு சொல்றது மூக்குன்னு சொல்லுவாங்க சிலர், அதனுடைய பலன் புதுப்பிக்கப்படுகிறது. நீங்க எந்த சிச்சுவேஷன் நீங்க இப்ப கடந்து போயிட்டு இருக்கீங்களோ நல்லா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த காலம் புதுப்பிக்கப்படுதலின் காலம். You are not going through this painful situation without any purpose. நீங்க இந்த சூழ்நிலையை எந்த ஒரு காரணமும் இல்லாம நீங்க கடந்து போகல. ஆண்டவர் இந்த சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு நிச்சயமாகவே ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறீங்களா? அந்த காரணம் நீங்கள் உயர எழுப்பி பறக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உயர எழுப்பி பறக்க வேண்டும். ஆண்டவருக்காக நீங்க எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் சில சமயம் ஆண்டவர் உங்களை உடச்சு உட்கார வைக்கதான் செய்யறாரு. சில நேரத்தில் ஆண்டவர் உடைச்சு அமைதியா இருக்க வைக்கதான் செய்யறாரு. பவுல் ஊழியத்துக்கு வந்தப்போ ஏதோ குதிரையிலிருந்து விழுந்தாலே பார்வை போயிடுச்சு, மணி பார்வை கிடைச்சது, உடனே ஊழியத்துக்கு போயிடல. அந்த அதிகாரங்களை நீங்க தொடர்ச்சியா வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல காத்திருந்து அவர் எங்க போக சொன்னாரு. பவுல் தன்னுடைய நினைவுல ஒரு இடத்தை வச்சிருந்தார். அந்த இடத்துக்கு போக சொல்ல ஆண்டவர் வேற ஒரு இடத்தை காட்டி, நீ அங்க போய் ஊழி செய், நான் சொல்ற இடத்துல போய் நீ ஊழி செய். அதற்கு முன்பாக பவுல் ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தார். He was waiting in the presence of God. Friends, இன்று ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க அமர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல காத்திருப்பீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய பலன், உங்களுடைய திறமை, உங்களுடைய என்ன சொல்றது அழைப்பு எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் புதுப்பிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். He takes time to renew it. He takes time to renew it. நீங்க சொல்ல வேண்டியதுல ஆண்டவரே, நான் உங்களுடைய பிரசன்னத்துல நான் அமர்ந்திருக்கணும்பா, என்னுடைய பலனை புதுப்பிங்கன்னு சொல்லுங்க. Behind every situation, behind every painful situation, there is a purpose. There is our God who is supporting us from behind. நம்முடைய கர்த்தர் பின்னாடி இருந்து நமக்கு முன்னாடி தள்ளி, நீ பின்னாடி வாழ வேண்டிய ஆள் இல்லப்பா, முன்னாடி போக வேண்டிய ஆள். ராக்கெட் பார்த்திருக்கீங்களா? ராக்கெட் அது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அது லான்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அதை நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, எடுத்ததுமே அது மேல போயிடாது. அது லைட்டா, அது வந்து எப்படி சொல்றது, ஒரு மில்லி சென்டிமீட்டர்ஸ் சம்திங் சொல்றாங்க, அது கீழே வந்துதான் போகுமா, அப்பதான் அது மேல லான்ச் ஆகுமா. அது செயின் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க, நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா அது கீழே லைட்டா கீழே இறங்கி மேல லான்ச் ஆகும். ஆண்டவர் உங்களுடைய பேக், உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறான்னு சொன்னா அது உங்களை பின்னாடி இருந்து தள்ளி விடுது. அது மனுஷன் பண்ணுவான், மனிதர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க, பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருவாங்க. ஆண்டவர் அப்படி பண்றது கிடையாது. ஆண்டவர் உங்களை கீழே தள்ளுறாங்க, பின்னாடி இருக்கிறாருன்னா இன்னும் அதிகமாக உங்களை மேல தள்ள போறாருன்னு அர்த்தம். அமுக்கிறாரு அப்படின்னா அதற்கு மேல தூக்கி
changes our destiny. நம்மளுடைய பேரை மாற்றி எழுதுன்னு நினைக்கிறார். So இந்த மாலை வேளையில would you sing with me? என்னோட சேர்ந்து பாடுவீங்களா இந்த பாடலை? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துல நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய நிலைமை மாறிடும்பா. உம்முடைய பிரசன்னத்துல நான் அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய முகவரி மாறுது. நீங்க வெறும் சோவா இருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்த பின்பாக உங்களுடைய ஐடென்டிட்டி ஆண்டவர் சேஞ்ச் பண்றாரு. உங்க பிரசன்னத்தை பார்த்து கேட்டாங்கன்னா, நீ எந்த தகுதியில நீ ஊழியம் செய்யணும்னு கேட்கலாம். நீ எந்த தகுதியில நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவர் எனக்கு கொடுக்கிற தகுதியில நான் ஊழியம் பண்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா, நீ எல்லாம் வாழ்ந்துக்கு லாக்கி இல்லப்பாங்க, நீ எல்லாம் இருக்கு என்ன பண்ண போடமா. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா சொல்லுவாங்க, தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்துவது தான் நம்ம ஆண்டு. எனக்கு பைபிளே ரொம்ப பிடிச்ச வசனம் இருக்கு, கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, எனக்கு அவருடைய கிருபை போதுமானதா இருக்கு, என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன். நம்ம பலவீனம் ஆகணுமோ, நீங்க பலவீனமா நீங்க எப்ப ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் அவரு ரீஃபில் பண்ண முடியும் அவருடைய பலத்தால. ஒரு வாட்டர் பாட்டில், இந்த ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு கெட்ட தண்ணி இருக்குன்னு வைங்க. இந்த தண்ணிய நான் யூஸ் பண்ண முடியாது. நான் இதுல வேற தண்ணி, நான் வேற ஒரு நல்ல தண்ணி நான் அதுல ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கிற தண்ணியை நான் கீழே ஊத்தி தான் ஆகணும். அதே போலதான் ஆண்டவருடைய சூப்பர் நேச்சுரல் பலன், அசாதாரணமான வல்லமை ஆண்டவர் நமக்குள்ள வைக்கணும்னா, சாதாரணமான வல்லமை, சாதாரணமான திறன், சாதாரணமான திறமை, சாதாரணமான பலன் நம்மை விட்டு எடுத்து போட்டாதான் ஆண்டவருடைய அசாதாரணமான வல்லமை, ஆண்டவருடைய அசாதாரணமான பலன், ஆண்டவருடைய அசாதாரணமான கிருபை, ஆண்டவருடைய அசாதாரணமான என்ன சொல்றது வரங்கள், எல்லாவற்றையும் அபிஷேகம், எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்பொழுதுதான் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது, we have to empty ourselves. If you don't, God does it. நாம நம்ம திறமையை, நம்ம பலனை, நாம நம்மளுடைய அட்ரஸை, நாம நம்மளுடைய முகவரியை எம்டி பண்ணலன்னா ஆண்டவர் தம்முடைய பலனையும் தம்முடைய வல்லமையும் தம்முடைய கிரியைகளை நம்ம மூலமா செய்ய முடியாது. நாம நம்மளுடைய கிரியை செஞ்சுட்டோம் வேண்டியதான், அது தேவனுக்கு தேவையில்லை. ஆண்டவர் நம்முடைய கிருபையை தம்முடைய நேரத்துல அவருடைய வழியின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில செய்தாரு. அது not to do that, அதை செய்வதற்கு நம்மை எம்டி பண்றாரு. அதான் பவுல் சொல்றாரு, நான் பலன் நான் இப்படிதான் எடுத்துக்கிறேன். அந்த பலவீனத்தை அவர் மேற்கொள்வதற்கு வேற ஒரு பலன், மனுஷ பலனை அவர் கேட்கிறார். பவுல் பாத்தீங்கன்னா மனுஷ பலனை கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, அந்த பலவீனத்துல எனக்கு அடிஷனல் பலன் எனக்கு தேவைப்படுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷ பலனை வச்சு நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய முடியாது, மனுஷ வல்லமை வச்சு நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. நான் கொடுக்கிற பலனை
வச்சுதான் நீ ஊழியம் செய்ய முடியும். உன்னுடைய பலவீனம் உனக்கு பலவீனமா இருக்கலாம், உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு பலவீனமா இருக்கலாம். ஆனா உங்களுடைய பலவீனம் தான் ஆண்டவருக்கு பலம், நம்முடைய பலவீனம் தான் ஆண்டவருக்கு பலம். அது எப்படி உண்மையாகும்? நான் சொன்னது மாதிரிதான், இது எப்ப எம்டி ஆகுதோ, இந்த வாட்டர் பாட்டில் எப்ப எம்டி ஆகுதோ அப்பதான் நான் நல்ல தண்ணி ஊற்ற முடியும். நம்ம எப்ப ஆண்டவர் நம்ம எம்டி பண்றாரோ அப்ப அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எம்டி வெசல் இருந்தாதான் அதுல நல்ல எந்த காரியமா இருந்தாலும் பண்ண முடியும். அதை நாம எங்க போய் நம்ம ரீஃபில் பண்றோம் தெரியுங்களா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை தவிர வேற எங்கேயுமே பண்ண முடியாது. ஆண்டவர் எப்ப தன்னுடைய கிருபையை அளிக்கிறார் தெரியுங்களா? அவருடைய பிரசன்னத்துல நாம அமைதியா உட்கார்ந்து, ஆண்டவருடைய நிரப்புங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, கழுகை போல மேல பறப்பதற்கு ராக்கெட் எப்படி மேல போகுது பார்த்தீங்களா? கீழே இருந்து தூக்கி வீசப்படுது. Friends, if you want to fly high, நீங்க உயரம் பறக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னத்துல உங்களுடைய பலவீனங்களை சப்மிட் பண்ணி அர்ப்பணிச்சு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களுக்கு ஐடென்டிட்டியா மாத்துங்க. ஆண்டவர் உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பட் ஆண்டவருடைய பிரசன்னம், எதுப்பா என்னை தகுதியாக்குது? உம்முடைய பிரசன்னம் தாப்பா என்னை தகுதியாக்குது. ஆண்டவரே உம்முடைய கிருபை தாப்பா என்னை தகுதியாக்குது. ஆண்டவரே உம்முடைய தயவு தாப்பா என்னை தகுதியாக்குது. ஆண்டவரே மனுஷன் என்னை தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆண்டவரே மனுஷன் என்னை ஆண்டவரே தூஷிக்கிறாங்க. ஆண்டவரே மனுஷன் என்னை கீழே தள்ளுறாங்க. ஆண்டவரே என்னை தகுதியாக மாற்றுகிற வல்லமை உமக்கு மட்டும்தான் பார்க்குது. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துல மட்டும்தான் பார்க்குது. வாக்கு தத்தம் பிரசன்னம் உடைந்த நாட்கள் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகை காண்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. சொல்லுங்க, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு. சொல்லுங்க பாப்போம். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல்
உயர்வு இல்லையே, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. சொல்லுங்க, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. உங்க பிரசனம், உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. உங்க பிரசனம், உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனக்கு தகுதி. ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஓகே, ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம். If you have the Bibles with you, உங்களிடத்தில் வேதாகமம் இருக்கும் என்று சொன்னால் என்னோடு சேர்ந்து திருத்திக் கொள்ளுங்க தயவாய். 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஓகே 6th verse 6வது வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கழுதுகளும் பலன் கொண்டது. கவனிங்க, 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஸோ இன்று ஒரு சின்ன வேத பகுதியை கொஞ்ச நேரம் பார்த்தோம். 15 minutes more. ஸோ கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை சொல்லி ஆண்டோடு என்ன சொல்ல சுத்தமா இருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, இந்த 6வது வசனத்துல நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெப வேலை வந்த உடனே பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். பேதுரும் யோவானும் டெம்பிள் எருசலேம் தேவாலயத்திற்கு போறாங்க. ஜெப வேலை வந்தது. So it was like a ritual. அந்த ஜெப வேலை வரும் பொழுது எல்லா யூதர்களும் தம் ஜெப ஆலயத்திலோ இல்லை தேவாலயத்திலோ, ஜெபாலயம் வேற தேவாலயம் வேற. ஜெபாலயங்கிறது சினகாகுன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்றோம். So they went to the temple. எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க. ஓகே ஃபைன், தேவாலயத்துக்கு போறாங்க. தேவாலயத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். அந்த பிச்சைக்காரன் நடக்க முடியாது, முடவனா இருக்கிறான். அவனால பண்ண முடிஞ்ச எல்லாமே என்னன்னா பிச்சை கேட்க முடிஞ்சு, வேற எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மனதுல ஒரு சரீரத்துல ஊனம் இருந்தாலும் சில இடங்கள்ல வேலை கொடுக்குறாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது. பிச்சைக்காரங்களாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்களோட ஒருத்தருடைய சரீரத்துல ஏதாவது ஒரு பலவீனம் இருந்துச்சு, இல்ல மூடவர்களா இருக்காங்க, பார்வையற்றவர்களா இருக்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்கன்னா யாருமே அவங்களுக்கு வேலை தர மாட்டாங்க, எதுவுமே தர மாட்டாங்க. ஈவன் சமுதாயத்துல அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க ஓன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே பழக்க வச்சிருவாங்க. ஆல்ரைட், இப்ப அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பேதுருவும் யோவானும் உள்ள வராங்க. உள்ள வரும்போது அந்த பிச்சை கேட்கிறவர் சொல்றாரு,
உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களே எனக்கு போட்டு போங்க அப்படிங்கிற. உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு தயவு செஞ்சு போட்டுருங்க அப்படிங்கிற. ஆனா பாருங்க, பேதுரு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றேன், எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா, என் இடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்ப்போம். பிச்சைக்காரனுக்கு தேவையானது காசு, வெள்ளி கிடையாது. கோல்டு, பொன் கிடையாது, தங்கம் கிடையாது. அவனுக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா அவனுக்கு தேவையான வயிற்று பசிக்கு அது உதவியா இருக்கும். ஆனா பேதுரு சொல்றாரு பாருங்க, என்ன இடத்துல வெள்ளியும் இல்லப்பா பொண்ணும் இல்லப்பா, எங்கிட்ட இருக்கிறதுல ஒன்னே ஒண்ணுதான், இயேசுங்கிறதான். The name of Jesus. பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். He means to say that, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெள்ளியும் பொண்ணு எனக்கு இல்லை, என்கிட்ட இல்லை, அந்த வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் மேலானது என்கிட்ட இருக்குது, அது உனக்கு போதும். வெள்ளியை கொடுத்தாவனால் நடக்க முடியாது, தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தாவனால் நடக்க முடியாது, இல்ல மிக மிக விலை உயர்ந்த வைடூரியங்களை கொண்டு போய் கொடுத்தா அவனால் நடக்க முடியாது. என்ன கொடுத்தா அவனால் நடக்க முடியும்? இயேசுங்கிற நாமத்தை சொல்லி அவனுக்குள்ள ஒரு வல்லமையை அனுப்பிவிட்டா வெள்ளிய பொண்ணு அவனே சம்பாதிச்சுக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. நான் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நசரே யோவான் 1வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கேரக்டர்ஸ் போறாங்க. அந்த 1வது, ஐ டோன்ட் ரிமெம்பர் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், எனக்கு அது கரெக்டான வசனம் தெரியல. ஆனா அந்த வசனத்துல சொல்ற, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா, நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வருமா? அப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, I want to link these two verses. இந்த 2 வசனத்தையும் நான் லிங்க் பண்ண விரும்புறேன். ஏன் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமான்னு கேட்டாங்க. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இந்த இடத்துல பாருங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதுல நிறைய இந்த வசனத்தினுடைய வாக்கியம் வியாக்கியானங்கள் நிறைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும் படிக்கு இப்படி நடந்ததுன்னு இருக்கு. ஆனா நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, can anything good come from Nazareth? நாசரேத்தில் இருந்து ஒரு நன்மை வருமா? வந்தது. அந்த நாசரேத்திலே ஒரு நன்மை வந்தது, நாசரேத்தில் இருந்து ஒரு நன்மை வந்தது. அந்த நன்மை தான் இந்த உலகத்துக்கே இப்ப நன்மையா இருக்கிற இயேசு கிறிஸ்து. இங்க பேதுரு சொல்றாரு, நாசரேத்துன்னு ஒரு ஊர்ல, சின்ன ஊர்ல, ஒரு இன்சிக்னிபிகண்டான ஒரு ஊர்ல, ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஊர்ல நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு வருமாப்பா அப்படின்னு ஜனங்க கேட்டாங்க. அவர் வந்த புதுசுல கேட்டாங்க, அவர் ஃபேமஸா இல்லாதவங்க கேட்டாங்க, அவருடைய ஊழியத்தை பத்தி எதுவும் தெரியாதவங்க கேட்டாங்க, அவருடைய வல்லமையை பத்தி எதுவும் தெரியாதவங்க கேட்டாங்க, அவருடைய செய்கைகளை பத்தி, அவர் யார்கிட்ட வந்தாங்க, எங்கிருந்து வந்தாரு, என்ன பண்ண போறாரு, எதுவுமே தெரியாம கேட்டாங்க. ஆனா அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் சொல்றேன், நீ எழுந்து நடந்து பேதுரு சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்து, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் குதித்து எழுந்து, அவன் சாதாரண எதிர்க்க கிடையாது, ஏதோ கஷ்டப்பட்டு எதிர்ச்சானங்க போடல, குதித்து எழுந்த அப்படின்னா the word, the term, the name of Jesus, நசரேயனாகிய இயேசு என்கிற நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு.
நீங்க ஒரு இன்சிக்னிஃபிகண்டா இந்த நேரத்துல நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ தட் யூ ஆர் நாட் இன்சிக்னிஃபிகண்ட் anymore. நீங்க ஒரு முக்கியத்துவம் இல்லாதவர்கள் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். பட் நாட் anymore. இனிமேல் அப்படி கிடையாது. ஏன்னா நாசரேத்து ஒரு முக்கியமே இல்லாத ஒரு சின்ன கிராமம், ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமானால் அந்த நன்மை நாசரேத்துக்கு மட்டும் வரலங்க, இந்த உலகத்துக்கே அந்த நன்மை வந்துச்சு. அந்த நன்மை தான் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வீட்டில் ஒரு நன்மை வருது அப்படின்னா அந்த நன்மை யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு ஊழியக்காரி இப்படி சொல்றதை நான் கேட்டேன் அவருடைய பிரசங்கத்துல. யாராவது ஒருத்தர் வந்து குடுப்பு அடிச்சுட்டு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னா நம்ம நம்பணும். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, அதை நாம நம்ப மாட்டேங்கிறோமே. அந்த நன்மை எங்கிருந்து வந்துச்சு தெரியுங்களா? ஒரு சின்ன ஊர்ல இருந்து தான் வந்துச்சு. ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இயேசு today's theme is இன்று இந்த நாளினுடைய தீம் God is going to change your destiny and your identity. ஆண்டவர் உங்களுடைய ஐடென்டிட்டியை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற விரும்புகிறார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் என் வாழ்க்கை நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கலாம். நோ, ஆண்டவர் அதை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். He has better plans for you. I'm not saying he has good plans for you. I'm saying he has better plans for you. உங்களுக்காக நல்ல காரியங்களை நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறான்னு சொல்லல, நல்ல திட்டத்திற்கும் மேலான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுது. If Jesus of Nazareth, if his name became famous all around the universe, ஆண்டவர் நாமம் ஏதோ ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஆண்டவர் வந்தாருங்க. நம்ம இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து அவர்தான் சொல்றாங்க, நாசரேத்துல இருந்து என்னப்பா நன்மை வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஊர்ல இருந்து எதுவுமே இல்லை. அந்த ஊர்ல எதுவுமே இல்லாத ஊர்ல இருந்து வந்தவர் இப்ப எல்லா உலகத்துக்குமே அவர்தான் தலைவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவுமே இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? எதுவுமே இல்லாம இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க எதுவுமே இல்லாம கிடையாது. If you have Jesus, we have everything. நீங்க எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். உங்கள்கிட்ட இயேசு இருப்பாருன்னு சொன்னால் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு. நம்ம பேடிஎம் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்றோம். அது நம்ம என்ன பண்ணலாம்? மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம், டிஷ் ரீசார்ஜ் பண்ணலாம், புக்கிங்ஸ் பண்ணலாம். ஸோ நிறைய காரியங்கள் பண்ணலாம். எதுவுமே இல்லைங்கிறது கிடையாது, அதுலயே எல்லாமே இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா தேடி போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ரீசார்ஜ் பண்றதுக்கு இங்க, டிஷ் ரீசார்ஜ் பண்றதுக்கு இங்க, இல்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு இங்கன்னு கிடையாது. If you have that one app with you, you can do all the stuff in that app. அந்த உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் அதுவே பண்ணிடுவீங்க. நீங்க தனித்தனியா தேடி போய் பண்றது கிடையாது. யாருமே ஒரு காரியத்தை ஒரு நல்ல காரியத்தை நாமளே மனசுல வச்சுக்கிட்டு தேடி போய் பண்றது கிடையாது. ரைட்? அப்போ இயேசுவை நீங்க வாழ்க்கையில வச்சுக்கிட்டு ஏன் எதுவுமே இல்லைங்கிறீங்க? இயேசுவ, அதாவது எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனை நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லணும்? அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார்ல. அந்த இயேசுங்கிற ஒரு நாமத்தை மாத்திர சொல்லி நீங்க இந்த இரவு வேளையில ஒரு 5 நிமிஷம் 5 நிமிடங்கள் மாத்திரம். Would you close your eyes with me until God? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால என்னுடைய வாழ்க்கை மாறும்பா. இயேசு நாமம் மேலா
மேலான நாமம், எல்லா நாமத்திலும்